mantra number 5, page number 130. यत्र सुप्तो न कंचन कामं कामयते न कंचन स्वप्नं पश्यति तत् सुषुप्तं सुषुप्तस्थान एकीभूतः प्रज्ञानगणः एवानन्दमयः ज्ञानन्दभुक् चेतोमुखः प्राज्ञस्तृतीयः पादः ஸோ நம்ம ஆத்மாவோட 4 ஃபேசட்ஸையும் இப்போ பார்த்துட்டு வரும். ஸோ ஒவ்வொரு ஃபேசட்டை பற்றி, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேசட்டை நாம் 3rd மந்த்ராவில் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த ஃபஸ்ட்டு பாதாவை நம்ம ஸ்தூல ஆத்மா அப்படின்னு சொன்னோம். ஸ்தூல ஆத்மா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த சைத்தன்யம் ஸ்தூல நாமரூபாவோட அசோசியேட் ஆகும் பொழுது, எப்போ சைத்தன்யம் ஸ்தூல நாமரூபாவோட அசோசியேட் ஆகிறது? ஜாக்கிரத் அவஸ்தாவில். அப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் சைத்தன்யம் ஸ்தூல நாமரூபத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது அதுக்கு ஸ்தூல ஆத்மா அப்படிங்கிற பேர் கிடைக்கிறது. அண்ட் அந்த ஸ்தூல நாமரூபாவையும் இப்போ நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வியஷ்டி நாமரூபா, சமஷ்டி நாமரூபா அப்படின்னு பிரிக்கிறோம். வியஷ்டி ஸ்தூல நாமரூபாவோட அசோசியேட் ஆகும் பொழுது கான்ஷியஸ்னஸ்ஸையே நாம் விஸ்வா விஸ்வ ஸ்தூல ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். சமஷ்டி ஸ்தூல நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது கான்ஷியஸ்னஸுக்கு வைஸ்வானர ஸ்தூல ஆத்மா ஆர் விராட் ஸ்தூல ஆத்மா அப்படிங்கிற பேர் கிடைக்கிறது. அதே மாதிரி 4வது மந்திரத்தில் த்விதீய பாதம் பார்த்தோம். அதுக்கு என்ன பேர்? ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம ஆத்மா அப்படின்னு பேர். அப்போது அந்த ஆத்மா சூக்ஷ்ம நாமரூபத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது ஸ்வப்ன அவஸ்தாவில் அதுக்கு சூக்ஷ்ம ஆத்மான்னு பேர். அப்போ சூக்ஷ்ம வியஷ்டி சூக்ஷ்ம நாமரூபாவோட அசோசியேட் ஆகும் பொழுது தைஜசஹா அப்படின்னு பேர். சமஷ்டி சூக்ஷ்ம நாமரூபாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு பேர். இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற 5வது மந்திரம் காரண ஆத்மாவை பற்றி சொல்கிற மந்திரமாக இருக்குது. அப்போ காரண ஆத்மா அப்படிங்கிறது சுஷுப்தி அவஸ்தாவில் எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? காரண நாமரூபத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த 3வது பாதம் கிடைக்கிறது. ஸோ 3வது பாதம் ஆர் காரண ஆத்மா அப்படின்னு அதை நாம் சொல்கிறோம். ஸோ அதுலேயும் அகெயின் வியஷ்டி சமஷ்டி அப்படின்னு அந்த நாமரூபத்தை நாம் டிவைடு பண்ணலாம். அப்போ வியஷ்டி நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது என்ன பேர்? பிராக்ஞா பிராக்ஞா அப்படின்னு பேர். பிராக்ஞ காரண ஆத்மா. சமஷ்டி நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது அந்தர்யாமி காரண ஆத்மான்னு சொல்லலாம், இல்லைனா ஈஸ்வரஹா அப்படின்னும் சொல்லலாம். இப்போ ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாவில் நம்மளால் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ நாமரூபாஸை பார்க்க முடியும், விசிபிளாக இருக்குது. ஆனால் சுஷுப்தி அவஸ்தாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ அண்ட் மேக்ரோ டிஃபரன்சியேஷன் இஸ் நாட் தேர். ஏன்? ஏன்னா எல்லாமே பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போய்டுறதுனால எல்லா இண்டிவிஜுவல் நாமரூபாவும் பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போய்டுறது. சமஷ்டி நாமரூபாவும் இப்போது பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போய்டுறதுனால நம்மளால் சுஷுப்தியில் இது பிரமாதா,
இது பிரமேயம் அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போது பிராக்ஞா அண்ட் அந்தர்யாமியை ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து டிவைட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இன்டலெக்சுவலாக நாம் வந்து டிவைடு பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தியரட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கலாக வந்து அது நம்மளுக்கு டிவிஷனுக்கு நாட் அவைலபிள். அப்போ இந்த பிராக்ஞா காரண ஆத்மாவை பற்றி தான் 5வது மந்திரம் சொல்கிறது. 6வது மந்திரம் வந்து அந்தர்யாமி காரண ஆத்மாவை பற்றி சொல்ல போகிறது. ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கோம் 5th மந்திரம் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மந்திரம் வந்து சுஷுப்தி அவஸ்தாவோடைய டெஃபினிஷனையும் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் சுஷுப்தி அவஸ்தா? ஸோ ஒரு பர்சனுக்கு இன்டர்னல் வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போது ந கஞ்சன காமம் காமயத்தே அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ந அப்படின்னு இருக்க பாருங்கோ, இல்லை. அப்புறம் என்னது? ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி. கஞ்சன ஸ்வப்னம்னா ஸ்வப்னம் கூட கொஞ்சம் கூட அந்த ட்ரீமும் ந பஷ்யதி, அவன் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ இன்டர்னல் வேர்ல்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, எக்ஸ்டர்னல் வேர்ல்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கு பேர் சுஷுப்தம் ஆர் சுஷுப்தி. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த வேர்ல்டெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்மளால் இப்போ தூங்கின்னு இருக்கும்போது, இப்போது பெட்டில் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும் பொழுது பெட்டை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம் நம்ம, கரெக்டாக? சுஷுப்தி அவஸ்தாவில் பெட்டை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம். பெட்டு இருக்கா இல்லையா? அப்போ நான் எக்ஸிஸ்டண்ட்டாக அது ஆறுது இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த அந்த நாமரூபம், பெட்டுங்கிற நாமரூபம் இப்போ என்னவா ஆயிடுறது? அவ்வியக்தமாக ஆயிடுறது, பொட்டென்ஷியல் நாமரூபமாக அது வந்து இப்போது ஆயிடுறது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் எப்படி அவைலபிளாக இருக்குது? பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது இண்டிவிஜுவல் நாமரூபாவும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. இண்டிவிஜுவல் நாமரூபானா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாடி, மைண்ட், சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட தூங்கும் பொழுது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அப்புறம் மற்ற இந்த சமஷ்டி நாமரூபமும் கூட பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தூங்காமல் ஒருத்தர் முழிச்சுட்டு இருப்பாளே, அவளுக்கு அதெல்லாம் வியக்த ரூபத்தில் அவைலபிளாக இருக்கும், அவளுக்கு வியக்தமாக இருக்கும். யார் தூங்குறாளோ அவளுக்கு அவ்வியக்த ரூபத்தில் அவைலபிளாக இருக்கும். ஸோ சுஷுப்தஸ்தான திருத்தீய பாதகா, இதுதான் என்னுடைய 3வது பாதம் ஒரு 3rd ஃபேசட். அது வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய நேச்சர் என்ன? வெஷ்டி ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது இது வந்து ஏகி பூதகா அப்படின்னு பார்த்தோம். ஏகி பூதகான்னு என்ன அர்த்தம்? அன்டிஃபரென்ஷியேட்டட் அப்படின்னு அர்த்தம். லிட்ரலி அதை வந்து நம்மளால் டிஃபரென்ஷியேட், இப்போது இன்டர்னல் வேர்ல்டு இது, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இது அப்படின்னு எல்லாம் நம்மளால் வந்து தூங்கும் பொழுது டிஃபரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு வேக்ஸால் ஆன டால்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வேக்ஸ் டால்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் மெல்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளால் வந்து இது வந்து கேர்ள் டாலாக இருந்தது, இது பாய் டாலாக இருந்தது அப்படிலாம் இப்போ நம்மளால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி சுஷுப்தி அவஸ்தாவில் எல்லாமே வந்து பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போயிடுறது. பட் ஜாக்கிரத அவஸ்தாவில் எப்படி இருக்குது அப்படின்னா, தனித்தனியாக என்னால் வந்து இப்போது ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். இது மைக்கு, இது ஃபோனு, இது பானை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவேலண்ட்டாக என்னோடய மைண்டில் ஒரு விருத்தியும் ஏற்படுறது, ஒரு காக்னிஷன் ஏற்படுறதா இல்லையா? இது மைக் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்னோட மைண்டில் ஏற்படுறது. அந்த தாட்டும் சரி, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டும் சரி
சுஷுப்தி அவஸ்தாம்போது என்னவாயிடுறது, அவ்யக்த ரூபத்தில் அவைலபிளாக இருக்கிறதுனால உபனிஷத் இங்கே ஏகி பூதம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏகி பூதம்னா எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது, அது அந்த ஆப்ஜெக்டை அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்புறம் பிரஜான கணஹா அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், கரெக்டாக? பிரஜான கணஹாங்கிற வார்த்தை வந்து அந்த ஆப்ஜெக்டோடு அசோசியேட் ஆகி இருக்கிற நாலெட்ஜ், அந்த காக்னிஷனை வந்து ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போது ஆப்ஜெக்டும் அவ்யக்த ரூபத்தில் இருக்கும், அந்த ரிலேட்டட் நாலெட்ஜும் அவ்யக்த ரூபத்தில் இருக்கும். ஸோ பிரஜான அப்படின்னு சொன்னாலே நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம். கணஹா, கண அப்படின்னு சொன்னால் ரிசால்வ்டு, மர்ஜ்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நாலெட்ஜும் இப்போ வந்து ரிசால்வ்டு ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஸ்பெசிஃபிக் நாலெட்ஜாக நம்மளால் வந்து அதை இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஏகீபூதா பிரஜான கணஹா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. அப்புறம் என்ன சொல்கிறது, ஆனந்தமயா. இந்த பிராக்ஞா இருக்கானே சுஷுப்தி அவஸ்தாவில், சுஷுப்தி அவஸ்தாவில் கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன பேர், பிராக்ஞா அப்படின்னு பேர் இல்லையா? அந்த பிராக்ஞா எப்படி இருக்கானா, ஆனந்தமயா அப்படின்னா he is or she is saturated with ஆனந்தா. தூங்கும்போது எப்படி இருக்க, ஆனந்தமாக இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் யார் தூங்கினாலும் ஆனந்தம்தான். தூங்குறவாளுக்கும் ஆனந்தம், பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் ஆனந்தம். ஏன் வந்து ஸ்லீப்பர் இஸ் ஃபுல் ஆஃப் ஆனந்தா? ஸோ உபனிஷத் வந்து வெறும் ஆனந்தமயா மட்டும்தான் சொல்கிறது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லலை. ஏன் தூங்கும் பொழுது ஆனந்தமாக இருக்குது? ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அந்த இண்டிவிஜுவல் நாமரூபா இருக்குல்ல. இண்டிவிஜுவல் நாமரூபானா இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கே. இப்போ ஜாக்கிரத அவஸ்தால இந்த பாடியும் மைண்டும் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்னெல்லாமோ பண்ணுறது இல்லை, லிமிட் பண்ணுறது. நான் ஒரு லிமிட்டெட் இண்டிவிஜுவல். இப்போ இந்த இடத்துல இருந்தேன்னா வேறு இன்னொரு இடத்துல என்னால் வந்து இருக்க முடியாது, கரெக்டாக? அப்போ என்னோட இண்டிவிஜுவல் நாமரூபா என்னை வந்து லிமிட் பண்ணுறது. அப்போ அந்த நாமரூபா தான் ஆக்சுவலி எதை க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த லிமிட்டேஷனை க்ரியேட் பண்ணுறது. ஸோ சொல்கிறோம் நம்ம, எனக்கு இவ்வளோ வயசாகிடுது, நான் வந்து இப்போ என்னால் வந்து நடக்க முடியல, படியெல்லாம் இப்படி ஏற வைக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நம்ம மனசுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் பேசிக்கிறோம் இப்போ இல்லை, வேறு வழியே எல்லாம் ஏறி தான் ஆகணும் நம்ம இப்போ. அப்போ அந்த எதெல்லாம் அந்த லிமிட்டேஷனை காஸ் பண்ணுறதோ அந்த நாமரூபா எல்லாம் இப்போ என்ன ஸ்டேட்டுக்கு போய்டுறது, அவ்யக்த ஸ்டேட்டுக்கு போய்டுறது, ரிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு போய்டுறது. அப்போ தூங்கும் பொழுது ஐ ஆம் நாட் அ லோக்கலைஸ்டு இண்டிவிஜுவல். அதனால தான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் கிளாஸில், லிமிட்லெஸ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? இப்போ நான் வந்து தூங்கின்னு இருக்கும் பொழுது எனக்கு வந்து இவ்வளோ வயசாகிடுது, என்னால் வந்து என்னோடய உடம்பெல்லாம் வந்து அப்படியே தளர்ந்து போயிடுது, என்னால் நடக்கவே முடியல, கிளாஸ் எல்லாம் நான் இனிமேல் எப்படி கேட்பேனோ தெரியல, அதெல்லாம் நம்மளுக்கு தூங்கும்போது இருக்கா அப்படின்னா எந்த ஒரு தாட்டும் நம்மளுக்கு தூங்கும் பொழுது இருக்கிறது இல்லை. ஏன்னா எது எல்லாம் அந்த லிமிட்டேஷனை காஸ் பண்ணுறதோ அது எல்லாம் இப்போது ரிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது, பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. ஸோ தூங்கும்போது எப்படி இருக்கும், ஆசீனோ தூரம் பிரஜதி சயனோ யாதி ஷயானோ யாதி சர்வதா. எந்த உபனிஷத்தில் பார்த்தோம், கட்டோபனிஷத்தில் நாம் வந்து படிச்சிருக்கோம். அப்போ சுஷுப்தியில் ஐ ஆம்
லிமிட்லெஸ். எனக்கு எல்லாமே புரியுறது, ஆனால் சுஷுப்தின்னு ஒன்று சொல்கிறேளே அது மட்டும்தான் புரியலன்னு யாரும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. சுஷுப்தினா டீப் ஸ்லீப் ஸ்டேட். அப்புறம் எனக்கு டீப் சாரம் வந்துடும். ஸோ அப்போ அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ சுஷுப்தியில் ஏன் லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா, லிமிட்டேஷன்ஸை நெகேட் பண்ணுறதுனால லிமிட்லெஸ்ஸாக இல்லை. லிமிட்டேஷனை நெகேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? ஞானத்தினால தான் லிமிட்டேஷனை நெகேட் பண்ண முடியும். அப்போ தூக்கத்தில் ஆனால் எல்லாருமே லிமிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கிறது? அங்கே லிமிட்டேஷன் காஸ் பண்ணுற நாமரூபம் ரிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறது. அப்போ நான் எக்ஸிஸ்டண்ட்டாக ஆகிறது இல்லை, ஆனால் அவ்யக்த ரூபமாக போயிடுறது. அப்போ லிமிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஆனந்தஹா. கரெக்டா? லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னால் துக்கம், லிமிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ஆனந்தஹா. எது அல்பம் தது மர்த்தியம் தது துக்கம் யோவை பூமா தத் சுகம். அப்போ எது அல்பம், இப்போ நம்மளுக்கே யாராவது அல்பமாக நடந்துட்டால் பிடிக்கிறதா? பிடிக்க மாட்டேங்கிறதுல. அல்பமாக நடந்துக்கிறதுனா புரியறதில்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி அல்பம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது லிமிட்டடாக இருக்கோ அது என்னது? துக்கம், மர்த்தியம். யோவை பூமா, அல்பம்க்கு ஆப்போசிட் வந்து பூமா. எது லிமிட்லெஸ்ஸோ, எது பூமாவோ அது என்னவா? சுகம். அப்போ தூங்கும் பொழுது லிமிட்லெஸ்ஸாக நான் இருக்கேன், அதனால் எனக்கு தூங்கும் பொழுது ஆனந்தமாக இருக்குது. ஸோ சுஷுப்தியில் ஐ ஆம் லிமிட்லெஸ். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? டெம்பரரி. அதனால தான் உபனிஷத் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆனந்த மயஹாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஆனந்த ஆத்மா அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல, ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லலை, ஆனந்த மயகான்னு சொல்கிறது. ஏன்னா தூங்கிட்டே இருக்க முடியுமா? இல்லையா? பிராரப்தம் வந்து என்ன பண்ணி விட்டுரும் நம்மளை, அடுத்த நாள் கார்த்தாலைக்கு நம்மளை வந்து ரெடி பண்ணோம், அடியெலாம் வாங்கணும்ல நம்ம, அதனால் நம்மளை எழுப்பி விட்டுடும். ஸோ ஆனந்த மயகான்னு சொன்னாலே டெம்பரரி லிமிட்லெஸ்னஸ். அதை வந்து நாம் தூங்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் சுஷுப்தி அவஸ்தாவில். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. எழுந்துட்ட உடனே என்ன ஆகுது? என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் அவ்வியக்தமாக இருந்ததோ எல்லாம் இப்போது வியக்தமாக ஆகிடும். தூங்கும்பொழுது 60 வயசு அப்படின்னா தூங்கி எழுந்துக்கும் போதும் அதே 60 வயசு தான் இல்லையா? அதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இப்போது வெளியில் வரும். ஸோ டெம்பரரி ஆனந்தாவை அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஜாக்கிரத்லையும் ஸ்வப்னாலையும் அந்த லோக்கலைஸ்டு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இல்லையா? நான் இப்போ இதை பார்த்துட்டுருக்கேன், நான் இப்போ இதை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வப்னாவஸ்தாலையும் அதே தான். இங்கே என்ன இருக்கோ டிட்டோ ஸ்வப்னாவஸ்தாவில் இல்லை. அப்போ அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருந்ததுன்னு சொன்னாலே என்ன ஆகிறதுனா, ஒரு டிவிஷன் அந்த இடத்துல கிரியேட் ஆகிறது. என்ன டிவிஷன் கிரியேட் ஆகிறது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் வந்து கிரியேட் ஆகிறது. ஸோ துவைத்தம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா திரிபுட்டி சொல்லுவோமே, ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தானே அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து பார்ப்பேன் இல்லையா? பிரமாத்தா பிரமாணம் பிரமேயம் அப்படிங்கிற அந்த டிவிஷன் வந்து அந்த இடத்துல இருக்குது. எங்கே? ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவில் இருக்குது. அதனால தான் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னாவை நாம் வந்து சவிகல்பக அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். சவிகல்பக அப்படின்னு சொன்னால்
வித் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். a state with division. அப்போ எங்கே டிவிஷன் இருக்கோ அங்கே என்ன இருக்கும்? சம்சாரா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தே ஆகும். ஏன்னா இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்மளுக்கு ராக இருக்கும், சில ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நம்மளுக்கு துவேஷம் இருக்கும். அப்போ நேச்சுரலாக மைண்டில் என்னெல்லாம் க்ரியேட் ஆகும்? ராக, துவேஷ, சுக, துக்க, இது எல்லாம் வந்து க்ரியேட் ஆகும். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னா. வேறு சுஷுப்தி அவஸ்தாக்கு இன்னொரு பேர் என்னது? நிர்விகல்பக அவஸ்தா. அப்போ அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இல்லாததுனால, ஆப்வியஸாக எந்த ஆப்ஜெக்டையும் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு இந்த துக்கம், சம்சாரா அது எல்லாம் வந்து இருக்கிறது இல்லை. அப்போ எல்லாரும் தூங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா நிர்விகல்பக அவஸ்தாவில் இருக்கும். ஸோ அதனால தான் வேதாந்தம் என்ன சொல்கிறது? நீ வந்து டோன்ட் ஒர்க் ஃபார் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் கோயிங் த்ரூ நிர்விகல்பக அவஸ்தா எவ்ரிடே. சுஷுப்தி அவஸ்தாங்கிறது எல்லாரும் எவ்ரிடே கோத்ரூ பண்ணுறோமா இல்லையா? நீ ஏன் நிர்விகல்பக சமாதி வேணும்னு கேட்குற அப்படின்னு வேதாந்தம் வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த நம்ம படுத்துட்டே அந்த நிர்விகல்பக அவஸ்தா கோத்ரூ பண்ணுறோம்ல, நிர்விகல்பக சமாதினா என்ன அர்த்தம்? உட்காந்துண்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸை கோத்ரூ பண்ணுறது தான் நிர்விகல்பக சமாதி. நீ டீப் ஸ்லீப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறையோ அதை தான் உட்கார்ந்துட்டு கண்ணை மூடின்னு அந்த யோகிகள் எல்லாம் வந்து நிர்விகல்பக சமாதியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அப்போ நிர்விகல்பக சமாதியும் சரி சுஷுப்தி அவஸ்தாவும் சரி ரெண்டுமே டிவிஷன்லெஸ். கரெக்டாக? ரெண்டுமே டிவிஷன்லெஸ். இப்போது இப்படி சொல்ல முடியுமா? இதனுடைய டிவிஷன்லெஸ் டிஃப்ரெண்ட்டு, நிர்விகல்பக சமாதியுடைய டிவிஷன்லெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு, நிர்விகல்பக அவஸ்தாவுடைய டிவிஷன்லெஸ் டிஃப்ரெண்ட். சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கோ. கேன் யூ மேக் அ டிவிஷன் பிட்வீன் டிவிஷன்லெஸ்னஸ்? பண்ண முடியுமா நம்மளால்? லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். கரெக்டாக? ஆக்சுவலி அது ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒரு டிவிஷன்லெஸ்னஸுக்கும் இன்னொரு டிவிஷன்லெஸ்னஸுக்கும் நடுவில் நம்மளால் டிவிஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிர்விகல்பக அவஸ்தாவும் சரி நிர்விகல்பக சமாதியும் சரி ஒன்று தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து இட் இஸ் அ டிவிஷன்லெஸ் ஸ்டேட். அந்த இடத்துல ராக, துவேஷ, காம, குரோத, லோப இது எதுவும் அந்த சுஷுப்தி அவஸ்தா ஆர் சமாதி ஸ்டேட்டில் இருக்கிறது இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அது எல்லாமே அந்த காம குரோத எல்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது டெம்பரரியாக மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ டெம்பரரியாக இருக்கிறதுனால உபனிஷத் வந்து அதை ஆனந்த மயஹா அப்படின்னு சொல்கிறது. ஸோ வேதாந்தம் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து நிர்விகல்பக சமாதிக்கு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லவே சொல்லாது. இப்போ நான் எதுக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவோம் வேதாந்தம்? நிர்விகல்பக ஞானத்துக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்லும். நிர்விகல்பக அவஸ்தாக்கு ஒர்க் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சுஷுப்தி அவஸ்தாவை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ வேதாந்தம் என்ன சொல்கிறது? நிர்விகல்பக ஞானத்துக்கு ஒர்க் பண்ணு. அப்போ அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக உனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் எப்போ எல்லாம் நான் நிர்விகல்பமாக இருப்பேன்? ஆல் த டைம் அகம் நிர்விகல்பகா. சமாதியிலோ சுஷுப்தியிலோ மட்டும் இல்லை, எப்பவுமே நான் வந்து நிர்விகல்பம் தான். ஜாக்கிரத்தில் கூட நான் வந்து நிர்விகல்பம்.
நான் நான் அப்படின்னு சொல்கிறேனே, என்ன நான்? இது பாடி மைண்டெல்லாம் எடுத்துட்டுக்கூடாது. பாடி மைண்ட் நாமரூபாவை கொண்டு வந்துட்டாலே ஆப்வியஸாக டிவிஷன் இருக்குமா இருக்காதா? பாடிக்கும் மைண்டுக்குமே டிவிஷன் இருக்கும், கரெக்டாக? அப்போ நாமரூபா எடுத்துன்னு வந்துட்டோன்னா டிவிஷன் இருக்கும். இப்போ அகம் நிர்விகல்பகா அப்படின்னு சொன்னால் அந்த அகங்கிற வார்த்தைக்கு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் போட்டுக்கணும். ஸோ எப்படி இந்த நாலேஜை அடையிறது அதை தான் நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஆனந்தமயாக பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வேர்டு ஆனந்த புக்கு. இப்போ இந்த பிராக்ஞா இருக்கானே அவன் நாட் ஓன்லி சேச்சுரேட்டட் வித் ஆனந்தா, அவனால் என்னவும் பண்ண முடியறதா? அந்த ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அப்படின்னா அந்த ஆனந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை அவனால் ரெஜிஸ்டர் பண்ண முடியறது அப்படின்னு உபனிஷத் இங்கே சொல்கிறது. அப்போ எந்த இடத்துல அந்த ஆனந்தா எக்ஸ்பீரியன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறது? ஏன்னா தூங்கும் பொழுது எது மட்டும் இருக்குது, அவைலபிளாக இருக்க? காரண சரீரம் மட்டும்தான் அந்த நேரத்தில் ஆக்டிவ். அதனால் அந்த ஆனந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ரெஜிஸ்டர் ஆகும்? காரண சரீரத்தில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் இப்போ சப்போஸ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீள், சேடாக இருக்கீள், அதெல்லாம் எங்கே ரெஜிஸ்டர் ஆகிறது? ஜாக்கிரத அவஸ்தாவில் நம்மளுடைய மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிறது. சுஷுப்தி அவஸ்தாவில் அந்த ஆனந்த எக்ஸ்பீரியன்ஸ் காரண சரீரத்தில் ரெஜிஸ்டர் ஆகிறது. அதனால் பிராக்ஞாவை ஆனந்த புக்குன்னா எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? ஜாக்கிரத அவஸ்தாவில் ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சுஷுப்தி அவஸ்தாவில் ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வெரி குட், எனக்கு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிறது அப்போவே எனக்கு தெரியும். இப்போ நான் கிளாஸ் கேட்டுண்டு இருக்கேன் அப்படின்னு தெரியறதா இல்லையா? எந்த அவஸ்தாவில் இருக்கோம்? நம்ம ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கிறதுனால ஐ ஆம் அவேர் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் இமீடியட்டாக நம்மளால் அதை சொல்ல முடியறது. வேற சுஷுப்தியில் என்ன ஆகிறது? அந்த ஆனந்தாவை காரண சரீரம் மூலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால என்னால் உடனே நான் ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் தூங்கி எழுந்த உடனே நான் ஹாப்பியாக தூங்கினேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியறது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஜாக்கிரத அவஸ்தாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது இமீடியட்டாக என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்ல முடியும். ஆனால் சுஷுப்தி அவஸ்தாவில் நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தூங்கினேன் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கே அது காரண சரீரத்தில் நடக்கிறதுனால. காரண சரீரத்தில் நடக்கிறதுன்னு சொன்னால் பாக்கி ரெண்டு சரீரமும் இப்போ என்ன ஃபார்மில் இருக்க? அவ்யக்த ரூபத்தில் இருக்கிறதுனால அதால் இமீடியட்டாக அதை ரிப்போர்ட் பண்ண முடியாது. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் திருப்பியும் வியக்தமானாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதால் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எழுந்த உடனே தான் நம்மளால் நான் ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் ஆனந்த புக்கு. அப்புறம் இந்த மூணாவது பாதத்துக்கு வியஷ்டி நாமரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது பிராக்ஞகாங்கிற பேர் இருக்கு இல்லையா? ஸோ பிராக்ஞகா அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் டோட்டலி இக்னோரண்ட் ஆஃப் எவ்ரிதிங். பிராக்ஞகா அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் என்னன்னா யார் கம்ப்ளீட்டாக இக்னோரண்ட்டாக இருக்காளோ. தூங்கும் பொழுது எப்படி இருக்கோம்? நம்ம எதை பற்றி தெரியும் நம்மளுக்கு? தூங்கும் பொழுது
எதை பற்றியும் தெரியாது. அகம் கிமபின ஜானாமி தத்துவபோதால நாம் பார்த்துருக்கோம். எனக்கு எதுவுமே தெரியலை. கரெக்டா? அப்போ கம்ப்ளீட்லி இக்னோரண்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஏன்? பிரஜான கணஹா பார்த்தோமே, எல்லா நாலேஜும் டார்மெண்ட் ஃபார்மில் இருக்குது, அவ்யக்த ரூபத்தில் அவைலபிளாக இருக்குது. அப்போ பிராக்ஞஹா அப்படின்னு சொன்னால் பிரகர்ஷேன அக்ஞஹா அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட்லி இக்னோரண்ட். அக்ஞஹான இக்னோரண்ட், பிரகர்ஷேனா டோட்டலி இக்னோரண்ட். ஸோ ஒரு ஸ்லீப்பராக நான் இருக்கும்போது எப்படி இருக்கேன் அப்படின்னா பிளிஸ்ஃபுல்லி இக்னோரண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தானே இருக்கோம் நம்ம தூங்கும் பொழுது. ஏன்னா எல்லா நாலேஜும் நான் என்னெல்லாம் அறிவை சேர்த்து வச்சுட்டுருக்கேனோ அது எல்லாமே இப்போ அவ்யக்த ரூபத்துக்கு போயிடுறதுனால நான் அக்ஞஹாவாக இருக்கேன். அண்ட் இந்த பிராக்ஞஹாக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரஹா அப்படிங்கிற பேரும் அதுக்கு இருக்குது. ஸோ பிராக்ஞஹானா சர்வஜ்ஞா அப்படிங்கிற அர்த்தத்துலையும் பிராக்ஞான்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். அது அடுத்த மந்திரத்தில் வரும், அப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நாம் வெஷ்டி மீனிங்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரகர்ஷேன அக்ஞஹா. அப்புறம் என்ன இருக்கு? ஆனந்த புக்கு பிராக்ஞஹா சேதோ முகஹா. சேதோ முகஹா அப்படிங்கிறது இன்னொரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை உபனிஷத் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஜாக்கிரத அவஸ்தாம் போது நாம் என்னவா இருக்கோம்? வேக்கராக இருக்கோமா? ஜாக்கிரத அவஸ்தாம் போது வேக்கராக இருக்கும், சொப்னாவஸ்தாம் போது ட்ரீமராக இருக்கும். கரெக்டாக? இப்போது உபனிஷத்துங்க என்ன சொல்கிறதுனா, வேக்கரால் டைரெக்டாக ட்ரீமர் ஆக முடியாதுன்னு சொல்கிறது. கரெக்டாக? முழிச்சுன்னு இருக்கிற ஒரு பர்சனால் டைரெக்டாக கனவு காண்ற பர்சனாக ஆக முடியாது. வேக்கர் கெனாட் பிகம் அ ட்ரீமர் டைரக்ட்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது அவன் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால், வேக்கர் இப்போ ட்ரீமர் ஆகணும்னா அவன் சுஷுப்தி அவஸ்தாவுக்கு போயிட்டு அப்புறமா அவன் ட்ரீமராக ஆகிறான். அப்போ என்ன சொல்கிறது? படுத்துக்கிறேன், கரெக்டாக? படுத்துட்ட உடனே கனவு வராது, படுத்துனோடனே தூக்கமே வராது, அது வேறு விஷயம் என்ன. பட் கனவு வருது அப்படின்னு சொன்னால், கனவு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டிப்பாக நம்ம சுஷுப்தி அவஸ்தாவில் இருந்தே ஆகணும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறேன். இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்ல, உபனிஷத் சொன்னால் தான் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியும். அதே மாதிரி ட்ரீமரால் டைரக்டாக வேக்கர் ஆக முடியாது. கனவு கண்டுட்டே இருக்கள், அப்படியே உங்களால் வேக்கராக ஆக முடியாது. அப்போது அதுக்கும் இன்டர்மீடியராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுஷுப்தி அவஸ்தாவுக்கு ஸ்லீப்பராகி அதுக்கப்புறமா தான் நம்ம வேக்கராக ஆகணும். அப்படின்னா ட்ரீமருக்கும் வேக்கருக்கும் டைரக்ட் லிங்க்கு இல்லை, அது ஒரு இன்டர்மீடியரி லிங்க் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அந்த இன்டர்மீடியரி லிங்க் இஸ் ஸ்லீப்பர். இப்போ அவஸ்தாத்ரயம் வழியாக எடுத்துட்டோன்னா, ஜாக்கிரத அவஸ்தாலேருந்து டைரெக்டாக ஸ்வப்னாவஸ்தா போக முடியாது, ஸ்வப்னாவஸ்தாலேருந்து டைரெக்டாக ஜாக்கிரத அவஸ்தாவுக்கு போக முடியாது. ஸோ நடுவில் நாம் சுஷுப்தி அவஸ்தாவை க்ராஸ் பண்ணியே ஆகணும். ஏன்? என்ன? வை ஷுட் வி டூ திஸ்? வாட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் திஸ்? இப்போ ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கோமா, வேக்கராக இருக்கோமா, எதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம ஸ்தூல நாம ரூபத்தோடு நாம் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஒரிஜினலி நான் யார்? நான் கான்ஷியஸ்னஸ். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஸ்தூல நாம ரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு வேக்கராக இருக்கேன்.
இப்போது நான் ட்ரீமராக ஆகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? சூக்ஷ்ம நாமரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ஸ்தூல நாமரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படி சூக்ஷ்ம நாமரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நான் ஸ்தூல நாமரூபத்தோட ஐடென்டிஃபிகேஷனை ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பாஸ் இருக்குது அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகுறதுன்னா சுஷுப்தி அவஸ்தாவுக்கு போகிறேன். ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக கூட இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் நான் அகெயின் சூக்ஷ்ம நாமரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். வைசி வர்சா அங்கேருந்து இங்கே வரணுன்னாலும் நான் அந்த கேப்பு கொஞ்சம் டெஃபினட்டாக நமக்கு தேவை. அந்த கேப்பு தான் இந்த சுஷுப்தி அவஸ்தா. ஸோ ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ் இருக்கே, அதை உபனிஷத் முகம் அப்படின்னு சொல்கிறது. முகம்னா ஒரு கேட்வே, ஒரு காரிடர், ஒரு லிங்க் அப்படின்னு அர்த்தம். சேதா அப்படின்னா இந்த இடத்துல ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாஸ், அதுக்கு இந்த சுஷுப்தி அவஸ்தா ஒரு லிங்காக நமக்கு பயன்படுறது. அப்போது இப்படியும் சொல்லலாம், பிராக்ஞா காரிடர் பிட்வீன் விஸ்வா அண்ட் தைஜசா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சுஷுப்தி இஸ் தி காரிடர் பிட்வீன் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்னா. ஸோ சேத அப்படின்னு சொன்னால் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் மந்த்ரா நம்பர் 5 உடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ